வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழர் பகுதியில் இரவில் முற்றுகையிடப்பட்ட வீடு, வைத்தியசாலைக்குள் இளைஞன் செய்த மோசமான செயல் அம்பலம். தமிழர் பகுதிகளில் போலீஸ் அதிகாரிகள் இருவருக்கிடையில் கடும் மோதல். கதிரையில் எரிந்த நிலையில் மீட்கப்பட்ட சடலம், போலீசார் வெளியிட்ட சந்தேகம். 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல், புலனாய்வில் வெளியான அதிர்ச்சி தகவல். எதிரணியில் இணையும் அர்ச்சுனா மற்றும் கஜேந்திரகுமார். கம்பளியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமி. எம்முடன் விளையாட வேண்டாம், எதிர்க்கட்சிகளை எச்சரிக்கும் ரில்வின் சில்வா. போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் வெளியாகும் திடுக்கிடும் தகவல்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் மற்றும் தாதியர்கள், வைத்தியர்கள் உட்பட பலரின் கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணம் என்பவற்றை ஒரு வருடத்திற்கு மேலாக திருடி வந்த 23 வயதுடைய இளைஞர் ஒருவரையும், கையடக்க தொலைபேசி விற்பனை நிலைய உரிமையாளர் ஒருவர் உட்பட இருவரை ஏறாவூரில் வைத்து கைது செய்துள்ளதுடன் திருடப்பட்டு 18 கையடக்க தொலைபேசிகளை மீட்டுள்ளதாக மட்டு தலைமையக போலீசார் தெரிவித்தனர். மட்டு போதனா வைத்தியசாலையில் நோய்க்காக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்த ஒருவருக்கு உதவியாக இருந்த பெண்ணொருவரின் கைப்பையில் வைத்திருந்த கையடக்க தொலைபேசி மற்றும் 10,000 ரூபாய் பணத்துடன் கைப்பை திருட்டு போயுள்ளது தொடர்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மட்டு தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தனர். இந்நிலையில் ஏறாவூர் பிரதான வீதியில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் ஒன்றில் இளைஞர் ஒருவர் 5 கையடக்க தொலைபேசிகளை கொண்டு சென்ற அதன் ரகசிய எண் கொண்ட பூட்டை உடைத்து தருமாறு அந்த கடை உரிமையாளரிடம் வழங்கியுள்ளார். இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து உடனடியாக சம்பவ தினமான நேற்றைய தினமிரவு முற்றுகையிட்ட போலீசார் குறித்து இளைஞனை கைது செய்து விசாரணையின் போது குறித்த தொலைபேசிகளை மட்டு போதனா வைத்தியசாலையில் திருடியுள்ளதாக தெரிய வந்துள்ளதை அடுத்து கடை உரிமையாளர் உட்பட இருவரையும் கைது செய்ததுடன் திருடப்பட்டு 18 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் கலனி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனை ஏறாவூரில் உள்ள கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையம் மற்றும் திருத்தம் குறித்த கடைத்தை கொடுத்து கையடக்க தொலைபேசியின் ரகசியம் கொண்ட பூட்டை உடைத்த பின்னர் அதனை விற்பனை செய்து வந்துள்ளது போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கும் போலீஸ் சர்ஜனின் மகளுக்கும் இடையே ஏற்பட்டதாக கூறப்படும் உறவு தொடர்பில் வன்முறை ஏற்பட்டுள்ளது. இந்த மோதலில் திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு துணை பிரிவின் பொறுப்பதிகாரி மற்றும் துறைமுக போலீசார் வெட்டுக்காயங்களுடன் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி போலீஸ் சர்ஜனின் மகளுடன் நட்பாக இருந்ததாகவும், இதனால் கோபமடைந்த சர்ஜன் வாக்குவாதத்தின் போது இருவரையும் விசாரித்ததாகவும், இதனால் மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். 2 அதிகாரிகள் மோதிக்கொண்ட போது போலீஸ் சர்ஜனின் மகனும் மோதலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் திருகோணமலை துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறையில் அளுத்கமை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட களுவா மோதிர பகுதியில் உள்ள வீடொன்றில் தீயில் கருகி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அளுத்கம போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் அளுத்கம களுவா மோதிர பகுதியைச் சேர்ந்த 87 வயதுடைய முதியவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு உயிரிழந்த முதியவரின் மகன் அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பதில் எதுவும் கிடைக்காததால் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது முதியவர் வீட்டில் உள்ள கதிரையில் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்துள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த சடலம் மீதான விசாரணைகளை நீதவான் விசாரணைகளுக்கு பின்னர் பிரேத பரிசோதனை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அளுத்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தென்மாகாணத்தின் கந்தர போலீஸ் பகுதியில் 11 பேருக்கு கொலை அச்சுறுத்தல் இருப்பதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கந்தர போலீஸ் வட்டாரத்தில் 72 மணித்தியாலத்திற்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்படும் என நம்பகமான புலனாய்வு தகவல்களை சுட்டிக்காட்டிய கந்தர போலீசார் உயிரச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ள சிலருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். கந்தர பகுதியில் இருக்கும் தேய்பாலை என்ற திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களினாலேயே
கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. இப்போது இவர் துபாயில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சிலருக்கு வெளியில் செல்ல வேண்டாம் எனவும் கந்தர போலீசார் தெரிவித்துள்ளனர். நெவிந்துர தேவாலயத்திற்கு முன் கடந்த 7 மாதங்களுக்கு முன் இருவர் சுட்டுக் கொல்லப்படுவதை அடுத்தே கந்தர பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்படுகின்றது. அதில் கொல்லப்பட்ட ஜோமேஸ் என்பவரின் அண்ணன் கடந்த 12ஆம் தேதி அங்குணுகுல பெலச அதி பாதுகாப்பு சிறைச்சாலையில் கழுத்து வெட்டி கொலை செய்ய முயற்சித்த போது தப்பித்த நிலையில் தங்காளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரின் பெற்றோர்களும் ஊடகங்களில் சம்பவம் தொடர்பில் நேற்று முன்தினம் தெரிவித்துள்ள கருத்து, அங்குணுகுல பெலச சிறையில் கொலை செய்ய முயற்சித்தவர் எங்களின் மூத்த மகன், கொல்லப்பட்டவர் எனது 2வது மகன், இன்னொரு மகனும் இருக்கின்றார். எங்களின் குடும்பத்தில் ஒரு ஆண்களையாவது உயிருடன் விடமாற்றேன் என்று சிறையில் இருக்கும் தெய்பாலேவின் தம்பி தனது மகனிடம் கூறியதாக தெரிவித்துள்ளார். சிறையில் காலையில் பானூறு துண்டை சாப்பிட எடுக்கும் போது இருவரும் மகனை நோக்கி ஓடி வந்துள்ளனர். ஆனால் அவர் அதனை கவனத்தில் கொள்ளவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் தன்னை பிடித்துக் கொண்ட போது மற்றவர் கழுத்தை வெட்டவே முயற்சித்துள்ளார். இவர் எப்படியோ தப்பியுள்ளார். உணவு தொட்டை மடக்கி கத்தியாக பயன்படுத்தியே குத்தியுள்ளனர். 15,000 ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுக்கே கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போது போலீசாரங்களை வெளியில் கூட செல்ல வேண்டாம் என்று கூறியுள்ளனர் என தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள பொது எதிரணியில் இணைவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தீர்மானித்துள்ளது. குறித்த விடயத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகத்திற்கு எதிராக அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவும் இதன்போது தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகுடியில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி எதிர்க்கட்சிகளின் பேரணியில் பங்கேற்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் நிறைவேற்றுக்குழு அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கம்பளியில் சிறுமியொருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினமிரவு இடம்பெற்றுள்ளது. மில்லகமுல பன்விலத்தின் பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுமியொருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கம்பளி காவல் பிரிவுக்குட்பட்ட மில்லகமுல பன்விலத்தின் பகுதியில் உள்ள வீட்டில் சிறுமியொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனிப்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக எதிரணிகளால் 5,000 பேரை திரட்ட முடியும் எனில் அரசாங்கத்தை பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கக்கூடிய வலுவான அரசியல் கட்டமைப்பு எம்வசம் உள்ளது என்று ஜேவிபியின் செயலாளர் ரெல்வின் சில்வா தெரிவித்தார். 36வது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் விகாரமகா தேவி சிறந்த வெளியரங்கில் இடம்பெற்றது. கூட்டு எதிரணி என கூறிக்கொள்ளும் தரப்பினரால் எதிர்வரும் 21ஆம் தேதி நுகேகுடியில் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் மேற்படி அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அவர்களின் நகர்வுகள் எமக்கு சவால் அல்ல, எப்படி போராட்டம் நடத்த வேண்டும், எப்படி பேரணி நடத்த வேண்டும் என செய்து காட்டியவர்கள் நாம. எனவே 3,000 தொடக்கம் 4,000 பேரை திரட்டி எம்மை மிரட்ட முடியாது. அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்காக 5,000 பேரை திரட்ட முடியும் என்றால் பாதுகாப்பதற்காக 50,000 பேருடன் களமிறங்கும் வல்லமே எமது அரசியல் அணிக்கு உள்ளது. எனவே எம்முடன் விளையாட வர வேண்டாம் என தெரிவித்துள்ளார். கிரிந்து அந்தகல கடற்பகுதியிலிருந்து சுமார் 349 கோடி பெறுமதியான 330 கிலோ ஐஸ் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அவர்கள் 22 ஆண்டுகள் ராணுவ கமாண்டோ படைப்பிரிவில் பணியாற்றியுள்ள நிலையில் துப்பாக்கிச்சூட்டு காயம் காரணமாக ஏற்பட்ட விபத்தின் பின்னர் ராஜினாமா செய்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபரின் மனைவியின் வங்கிக் கணக்கொன்றிலிருந்து 1 கோடி ரூபாய் பணத்தையும் விசாரணை அதிகாரிகள் மீட்டுள்ளதுடன் சந்தேக நபரின் வங்கிக் கணக்குகள் எதிர்காலத்தில் ஆய்வு செய்யப்படவுள்ளன. சந்தேக நபர் பிரான்சில் மறைந்திருப்பதாக நம்பப்படும் ரூபன் எனப்படும் பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரின் முக்கிய உதவியாளராக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. அத்துடன் அவர் நாட்டில் போதைப்பொருள் கடத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அதன்படி மதுபான விற்பனை மூலம் சம்பாதித்த பணத்தில் அவர் வாங்கி 2.5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலத்தை பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் 7 நாட்கள் வரை செயலிழக்க செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.